மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் கேட்ட வரங்களையெல்லாம் தரும் சேலம் கோட்டை மாரியம்மனை பற்றித்தான். சேலம் செல்வதற்கு வழி சொல்ல தேவையில்லை என்று நினைக்கின்றேன். சேலம் என்றாலே மாம்பழம் ஞாபகம் தான் வரும். அடுத்து வருவது கோட்டை மாரியம்மன். சேலம் மணிமுத்தாறு நதிக்கரையில் சேர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டையில் ஒளிவைத்திருக்கின்றாள் இந்த அன்னை. தன்னை சரணடைந்தவர்களின் குறைகளை தீர்த்து வைத்து அருள்மாறி பொழிகின்றாள் இந்த அன்னை. சேலம் கோட்டை மாரியம்மன் புராதன கோயில்களில் ஒன்று. 500 ஆண்டுகள் பழமையானது. இங்குள்ள ராஜகோபுரம் 81 அடி உயரமானது. சைலம் என்றால் மலை. மலைகள் சூழ்ந்துள்ள காரணத்தால் சேலம் என்று மறுவியது இந்த ஊர். ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் தலையில் அக்னி கிரீடம் ஒளி வீசிட அதில் நாகம் படம் எடுத்திருக்கிறது போன்ற அமைப்பு இருக்கின்றது. தன் 4 திருக்கரங்களில் வலது மேல் திருக்கரத்தில் உடுக்கையும் வலது கீழ்கரத்தில் திரிசூலமும் இடது மேற்கரத்தில் நாகபாசமும் இடது கீழ்கரத்தில் குங்கும கிண்ணமும் ஏந்தி கொண்டு இடது காலை மடித்து வலது காலை கீழே பத்மாசனத்தில் வைத்து ஈசான்ய திசையை நோக்கி அருள் பொங்கும் முகத்தோடு வீட்டிருக்கின்றாள் இந்த அன்னை. வெளிப்பிரகாரத்தின் மண்டபத்தில் மதுரை வீரன், வெள்ளையம்மாள், பொம்மியம்மாள் போன்றவர்கள் அருள்பாலிக்கின்றார்கள். விநாயகர் நாகர் வடிவத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். அன்னை கொலுவிருக்கும் கருவறையின் உயரம் குறைவாக இருப்பதால் அன்னையை குனிந்து சென்றே வணங்கி வர வேண்டும். பக்தர்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் தன்னை சரணடைந்தவர்களை காக்க இவள் தவறியதில்லை. உடலில் எந்த பகுதியில் நோய் வந்தாலும் அன்னையை வேண்டி அந்த பகுதியை செய்து பிரார்த்தனையை நிறைவேற்றி துன்பம் நீங்கப்படுகின்றார்கள். இதற்கு உருவம் சாத்துதல் என்று பெயர். அம்மை நோய் கண்டவர்களுக்கு அன்னையின் அபிஷேக நீரே அருமருந்து. மாவிளக்கு போடுதல், உப்பு மிளகு, வெள்ளம் கரைத்தல், அங்கப்பிரதர்சனம், முடியிறக்குதல் போன்ற நேர்த்திக்கடன்களும் இங்கு நிறைவேற்றப்படுகின்றன. ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு திருவிழாதான். இதனை ஆடி திருவிழா என்பார்கள். ஆடி 18க்கு முன் வரும் செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. சேலம் கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த சோழிய வேளாளர் சமூகத்தினரால் தலைமுறையாக இந்த பூச்சாட்டுதல் செய்யப்படுகின்றது. இங்கு முடிந்தவுடன் இங்கிருந்து பூக்கள் கொண்டு செல்லப்பட்டு சேலத்தை சுற்றி இருக்கின்ற 8 மாரியம்மன் கோயில்களிலும் பூச்சாட்டுதல் நடைபெறுகின்றது. அதன் பின்வரும் செவ்வாயில் கம்பம் நடுதல், சக்தி கரகம் போன்றவைகளையும் அதனைத் தொடர்ந்து உருள் தண்டம் விழாக்களும் நடைபெறுகின்றன. திருக்கல்யாண உற்சவம், ஊஞ்சல் உற்சவம், சக்தி அழைப்பு, கம்பம் கங்கையில் சேருதல், வசந்தோற்சவம், பால்குட விழா, மகாபிஷேகம் போன்ற பல திருவிழாக்கள் இந்த திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றன. இந்த திருக்கோவிலில் மணிமண்டபம் என்ற மண்டபத்தில் 108 பெரிய மணிகளும் 540 சிறிய மணிகளும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த திருக்கோவிலில் பூ கேட்டு சகுனம் பார்ப்பது மிகவும் பிரசித்தம். சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பூக்களை பொட்டலமாக கட்டி இரவியின் பாத மலரில் சமர்ப்பித்து பின் ஒரு பொட்டலத்தை எடுக்கும்போது சிவப்பு மலர் வந்தால் எண்ணிய எண்ணம் ஈடேறும் என்றும், வெள்ளைப்பூ வந்தால் அதற்கு தடை வரும் என்றும் உணர்த்துகின்றது இந்த செய்கை. சேலம் பொன்னம்மாப்பேட்டை புதுத்தெரு மாரியம்மன் கோவிலில் ஆடித்திருவிழா சிறப்பாக நடைபெறும். இதையொட்டி கோட்டை மாரியம்மன், புதுத்தெரு மாரியம்மன், பட்டைக்கோவில், சின்ன மாரியம்மன், குகை மாரியம்மன், செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன், அன்னதானப்பட்டி மாரியம்மன், மந்தை மாரியம்மன் ஆகிய 7 பேட்டை மாரியம்மன்களும் ஒரே இடத்தில் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார்கள். 8 மாரியம்மன்களின் கோட்டை மாரியம்மனே தலைமையானவளாகவும் பெரியவளாகவும் கருதப்படுகின்றார். ஆடி மாத மாரியம்மன் திருவிழா மிகவும் சிறப்பானது. வேண்டுவோருக்கு வேண்டுவென அருள்புரிகின்றால் இந்த மங்கள மாரி. பொதுவாக நம்மால் வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை என்றால் சுவாமி இடத்தில் சீட்டு போட்டு பார்த்து முடிவெடுப்பது இன்றும் சில இல்லங்களில் வழக்கமாக இருக்கின்றது. அதுபோல சேலம் மாநகரின் இதயம் போன்ற பகுதியில் அமைந்திருக்கும் கோட்டை மாரியம்மன் கோவிலில் பூ போட்டு கேட்டல் மிகவும் பிரசித்தமானது. வெள்ளை சிவப்பு நிற பூக்களை பொட்டலங்களாக கட்டி நான் முன்னமே கூறிய அந்த நிகழ்வுகளை செய்தால் அதில் கிடைக்கும் முடிவுகளை பக்தர்கள் ஆத்ம திருப்தியோடு எடுத்துக்கொள்கின்றார்கள். அது நன்றாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நோயால்
பீடிக்கப்பட்டவர்களும் துயர் கொண்டவர்களும் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்களும் கோட்டை மாரியம்மனை வழிபட்டு அருள்விட்டு செல்கின்றார்கள். பக்தர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட குறையோ அல்லது நோயோ நீங்கிட வேண்டும் என்று அம்மனிடம் வேண்டி குங்குமம் கலந்த உப்பை பலிபீடத்தின் மீது போட்டு நீர் ஊற்றுவார்கள். நீருடன் கலந்து உப்பு எவ்வாறு கரைந்து விடுகின்றதோ அதே போல அம்மன் அருளால் நோய் இருந்த இடம் தெரியாமல் நீங்க வேண்டும் என்பதே இந்த வேண்டுதலின் நோக்கம். இதே போல வியாபாரிகள் தங்களது வியாபாரம் சிறப்பாக நடக்கவும், விவசாயிகள் விளைச்சல் பெருக்கவும், கால்நடைகள் நோய் நொடியின்றி இருக்கவும் வேண்டிக் கொள்கின்றார்கள் பக்தர்கள். வேண்டுதல் நிறைவேறிய பின் தங்களால் முடிந்த காணிக்கையை செலுத்துகிறார்கள். பக்தர்கள் செய்கின்ற நேர்த்திக்கண்ணனில் அடியெடுத்து கொடுத்தல் என்பதும் ஒன்றாகும். அதாவது ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அம்பிகையை மும்முறை வலம் வருதலே அந்த பிரார்த்தனை. அடிப்பிரதர்சனம் பெண்கள் மட்டுமே செய்கின்றார்கள். பெண்களின் வேண்டுதலை அம்பாள் ஏற்று அருள்பாலிக்கின்றார். இப்பேற்பட்ட இந்த மாரியம்மனை நாம் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும் அல்லவா? நாளை நாச்சியார் கோவில் ஆகாச மாரியம்மன் என்ற மாரியம்மனை பார்க்க இருக்கின்றோம். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓ மகா மாரியம்மனே போற்றி போற்றி.